நம்மளோட வீட்டில் நிறைய வந்து தேவையில்லாத பொருட்கள் தான் வந்து இடத்த அடைச்சிட்ருக்கோம். ஸோ தேவையுள்ள பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் நம்ம வச்சுருப்போம். சில நேரம் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம ஆசைப்பட்டு சில இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். பட் அது நமக்கு யூஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்க ஒரு சில பொருட்கள் தான் இன்றைக்கி நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் தான். கிச்சனில் தான் வந்து நம்ம அதிக நேரம் வந்து இருப்போம் அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் கிச்சனை வந்து எவ்வளோ அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் ரொம்ப மெனக்கட்டு நம்ம சில பொருட்கள்லாம் வந்துட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம். ஸோ நான் நிறைய பொருட்கள் வாங்குறத விட இந்த மாதிரி வந்து கரண்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து 2-3 இருந்தால் வந்து வசதியாக இருக்கும். நம்ம இங்கே போயிட்டு நம்மள மாதிரியான குழிக்கரண்டி இதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படின்றதுக்காகவே நான் வாங்கிட்டு வருவேன். இப்போ கொஞ்சம் வந்து இங்கே ஜெர்மனியில் நிறையவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சில பொருட்கள்லாம். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட் டைமும் நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதில் ஏதாவது வந்து தேவையில்லாமல் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அப்படியே இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ மெயினாக இந்த ஸ்பூன் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஹிட்ஸ் இருக்க வீட்டிலலாம் வந்துட்டு ஸ்பூன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சுருப்போம். ஸோ நமக்கு தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்து வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து போட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கரண்டி மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக 2 கரண்டி இல்லைனா 3 கரண்டியாவது ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பாத்திரம் வந்து கழுவ போகிறது கிடையாது. நைட்டு மட்டும்தான் டிஷ்வாஷரில் போட்டு எல்லாத்தையும் கழுவுவோம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் கரண்டியெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு நமக்கு வந்து தெரியும் எவ்வளோதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அண்டு நான் ஆல்ரெடி வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கரண்டி இதெல்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணேன். இப்போ இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் 2-3 இப்போ சேர்ந்துருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வாங்கி வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. பெருசாக நம்ம 2 பேர் இருக்கனால அது பெருசாக இதெல்லாம் தேவைப்படாது. அதனால் தேவைப்படாத எதுக்கு வந்து நம்ம வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சிடலாம், ஓரமாக வச்சிடலாம். கெஸ்ட் வரும்போது மட்டும் கூட நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த கட்லரி ஹோல்டர் ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது. எனக்கு வந்து இந்த வீட்டோடையே இருந்தது தான் இந்த கட்லரி ஹோல்டர். பட் எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. நல்லா வந்து தனித்தனியாக நம்ம எந்தெந்த கரண்டி எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம குக்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் வந்து பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்துடலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பவுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கான கடாய், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நான் வச்சுருக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறேன்றனால முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஸோ அதனால் என்கிட்ட இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து கையிலலாம் கழுவுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவைன்னு கழுவிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து அப்போ பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் குக்வேர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்திரங்கள் வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இருக்கிறத வந்து அப்படியே வந்து செக் பண்ணிக்கிட்டு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்க எலக்ட்ரிக் அப்ளையன்சஸும் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து தேவையில்லை அப்படின்னா யாருக்காவது கொடுத்துடலாம். இல்லைனா டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு அதிகமாக வந்து சேரக்கூடியது துணிமணி தான். ஸோ நம்மளோட வார்ட்ரூப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நமக்கு அதிகமாக பழைய ஐட்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி வந்து டீக்ளட்டர் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி பண்ணிவிடுவாங்க. ரொம்ப பழசாக இருக்குது, பத்தாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுப்பேன். ஏன்னா நமக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குமா, ஸோ அதனால் வந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் வந்து பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக டீக்ளட்டர் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் நிறையவே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு நம்ம இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு போய் நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஜெர்மனியில் எனக்கு வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வந்து இங்கே காலி பண்ணுற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லாவே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாமே கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கினது. இது எல்லாமே 5 வருஷம் 6 வருஷம் பழசு தான். ஸோ இருந்தாலுமே இன்னுமே நல்லா வந்து இருக்குது. இங்கே வாங்குகிற ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நம்ம இங்கே போடுற வாஷிங் மிஷினில் கூட இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேடாகி ஆகிறது கிடையாது. அதனாலேயே எனக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் மனசே வராது. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அடைச்சி வைக்கும்போது புதுசாக நம்ம வாங்கிட்டு வரும்போது நிறைய வந்து நம்ம வீட்டில் துணிமணி வந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் இந்த வேலையை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டது. பட் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து எனக்கு அந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கிறதுனால நம்ம அதில் கொண்டு போய் போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கோ அந்த மாதிரி வந்து துணிமணிகள்லாம் தேவைப்படும் இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு சென்டர் மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் தான் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலே நல்லா நம்ம வந்து அதை வந்து காலி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. பட் ரொம்ப வருஷமாக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம போடுறத விட இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போடலாம். ஸோ அந்த கண்டெய்னர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கிற ஷூ, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு, இது எல்லாமே வந்து பேராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நம்ம அதில் வந்து போட்டுடலாம். அது கூட நான் நிறைய ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருக்கேன், 2-3 ஷார்ட்ஸில் அந்த கண்டெய்னர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்னொரு நாள் கொண்டு போயிட்டு போடணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ மேக்கப் போடுறவங்களுக்கு வந்து நல்ல மேக்கப் போடுறாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து கிடக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்பப்போ. இன்னொன்று என்னென்னா அது வந்து எக்ஸ்பயர் டேட் என்ன அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அதை அப்பப்போ வந்து காலி பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து போடுறோம் அப்படின்றதுனால. ஸோ என்கிட்ட மேக்கப் அப்படின்றது பெருசாக கிடையாது. பட் பேசிக்காக வந்து வச்சுருக்கிறது இந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கானது, அப்புறம் வந்து ஐலைனர், இது மட்டும்தான் வச்சுருக்கேன். ரொம்ப வந்து இந்த ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் நான் போடுறது கிடையாது. ஜஸ்ட்டு பவுடர் அந்த மாதிரி தான் வந்து போடுவேன். அப்புறம் வந்து கண்மை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து காஜல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்போயாவது வந்து எங்கேயாவது ட்ரிப்பு போனோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து எதுக்காவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அப்போ மட்டும் இதை வந்து போட்டுக்கிறது. மற்றபடி சாதாரண நாட்கள்லாம் வந்துட்டு பெருசாக இது போடுறது இல்லை. மாய்ஸ்சரைசர் மட்டும் எப்போவுமே வந்து போட்டுறது. ஸோ இதில் வந்து என்னென்ன வந்து நம்ம வச்சுருக்கணும் அது எல்லாத்தையும் வந்து டேட் இதெல்லாம் பார்த்து அப்படியே வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷனு, அதுக்கப்புறம் கன்சீலர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா அதோட டேட் வந்து பார்த்து கரெக்டாக வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டு மந்த்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 12 மந்த்ஸு, அப்புறம் வந்து அதாவது ஓப்பன் பண்ணதுலேருந்து 12 மந்த்ஸு, அதுக்கப்புறம் 36, 30 மந்த்ஸு, 18 அந்த மாதிரிலாம் வந்து நம்பர் வந்து போட்டு எம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே ஒரு 6 மாதம் தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி காஜல் இதெல்லாமே. ஏன்னா நம்ம கண்ணுக்கெலாம் போடுறோம் இல்லையா, அதனால வந்து அடிக்கடி அதை மாற்றிடுவேன். அது என்னதான் அதில் வந்து நம்ம 12 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம், 16 மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தா கூட நான் வந்து வச்சுருக்க மாட்டேன். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வேறு தான் புதுசாக வாங்கிக்கிறது. அதே மாதிரி லிப்ஸ்டிக் வந்து நான் வீடியோவுக்கு மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு டார்க்காக வந்து போடுறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் லைட்டாக வந்து போட்டுக்கிறது. ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது வீடியோவில் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு. அண்ட் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். 5 யூரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட எல்லா ஐட்டமும் இதிலே வந்து வச்சிடலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்ஸு தான். ஸோ புக்ஸு, மேகசீனு, பேப்பர்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வீட்டில் அடைசலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நானும் என்னோடய புக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே வந்து தேவையில்லாத எடுத்துடலான்ட்டு. ஸோ மெயினாக வந்து ஹிட்ஸ் இருக்கிற வீடுகளில் வந்து புக்ஸுக்கு பஞ்சமே இருக்காமல் தான் இருக்கும். ஸோ அங்கங்கே கிடக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு செல்ஃபில் அப்படியே வந்து எல்லாமே கிடக்கும். சிலதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கூட நமக்கு வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர். அதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்தாலுமே அது ஒரு நெகட்டிவ் வைப் தான் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீக்ளட்டரிங் பண்ணுறதை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்குவே எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. முன்னாடியில் வந்து நான் ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கம் எனக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட்டை கூட நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன், எடுத்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்க அந்த மாதிரிலாம் வந்து பழகலை அப்படின்றதுனால அங்கங்கே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக கண்டுக்கிறதே விட்டுட்டேன். நான் வந்து எடுத்து வச்சு விட்டுறது. ஸோ எங்கே எடுத்தோமோ அதை. எனக்கு வந்து இந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து ஒரு சில பொருட்களை வந்து தேடுற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் நான் சென்னையில் இருந்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது எங்கேயாவது வச்சு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அதை வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து அதை தேடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதிலிருந்து நான் வந்து இந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது தான். இப்போ ஜெர்மனி வந்த பிறகு இங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இங்கே வந்த பிறகு இங்கே எப்படி வந்து நிறைய பேரோட வீடு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுலேயும் மெயினாக வந்து இங்கே இருக்கிற ஃபாரினர்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழகிக்கிட்டது தான். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நான் சில பொருட்கள்லாம் எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து பழகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ரொம்ப வருஷங்களாக அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதுனால இப்போ பழகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து இப்போ ஒரு பொருளை நான் எடுக்கிறேன் அப்படின்னா திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடுறது. பட் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து ஆர்கனைஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் இருக்க தான் செய்யும். எல்லார் வீட்லேயுமே அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அப்பப்போ வந்து அதை எடுத்து நம்ம சரி பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நம்மளோட வீடை வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ எங்களோட டிவி யூனிட்டை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிவி யூனிட் வந்து யூஸ்வலாகவே வாரத்தில் ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் தூசி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு என்னோடய புக்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. இந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ B1 லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கேனா, ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து நான் B2 வந்து பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஸோ எல்லா புக்ஸுமே வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா பேசிக்கில் இருந்து நம்ம படித்தது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி லாங்குவேஜ் இதெல்லாம். ஸோ அதனாலே வந்து ஒரு சில இதை மட்டும் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துகிட்டு புக்ஸ் எல்லாமே திருப்பி நல்லா வந்து தூசியெல்லாம் தட்டிட்டு உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து வந்து எனக்கு அது ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அதை அப்படியே வந்து வச்சுருக்கேன்.
ஆனால் அடுத்ததாக நம்ம வீட்டில் இடத்த அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்துட்டு டூல்ஸ் ஐட்டம் இதெல்லாம் தான். ஸோ ஆணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து வீட்டில் வச்சுருப்போமோ சுத்தியல் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இடத்த அடைச்சிட்ருக்கோம். நான் வந்து இந்த ட்ராவரில் தான் ரெண்டுத்தையுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தான் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் செட் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முன்னாடி வாங்கினது. வாங்கிட்டு இங்கே கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்போயாவது சாரீ கட்டணும் அப்படின்னா இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா ஜுவல்லரின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் 1000 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இன்னுமே நல்லா இருக்குது, நல்லா வந்து உழைச்சிட்ருக்கு. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே நான் கூடவே வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட பவுச் மாதிரி வந்து நகைக்கடையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்து டீக்ளட்டர் வந்து பண்ண போகிறேன். இதில் தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவை இருக்கிறத மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ட்ராவரில் நான் இந்த மாதிரி வந்து பாக்ஸ்லாம் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குக்கீஸ் வாங்கினது தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து போன தடவை இந்தியாவுக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்போயாவது பூ வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் மாங்கல்யம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸு இது எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து மேனுவல். ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் இதெல்லாம் நம்ம இங்கே வாங்குகிறோம் அப்படின்னா மேனுவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து வீடு அடுத்து நம்ம காலி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேனுவலை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து திருப்பி மாட்டி விடணும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய டூல்ஸு இதெல்லாமே வந்து தேவைப்படுறது எல்லாத்தையும் வச்சாச்சு. இங்கே வந்து நம்ம நிறைய ஃபர்னிச்சரு இதெல்லாம் என்னென்ன வாங்குகிறோமோ அது எல்லாத்துக்குமே வந்து மேனுவல் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் நம்ம தான் வந்து மாட்டிக்கணும். ஸோ அதனாலே வந்து நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் இங்கே. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்கோர் பீஸ் தான். ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய வீடை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணும், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நல்லா வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய டெக்கோர் பீஸ்லாம் வந்து கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஒரு வகையான கிளட்டர் தான். ஸோ நமக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது என்ட்ரி வேலை இருக்குது. இந்த சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வேலை இருக்குது அப்படின்றதுனால ஒரு புத்தா சிலை மட்டும் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. பெருசாக இதில் வேறு எதுவும் நான் வந்து வைக்கிறது இல்லை, வைக்க போகிறதும் கிடையாது. இந்த அளவுக்கு வச்சா கூட போதும், நமக்கு ஒரு புத்தா இருந்தாலே வந்து அதுவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ட்ரி வேலை இருக்குது அப்படின்றதுனால இது மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நமக்கு என்னென்ன டெக்கோர் பீஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷூ ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற இடம் தான். ஸோ இது வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணால் கூட இது வந்து இப்படி தான் மெஸ்ஸியாக தான் கிடக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து எல்லாமே கிடக்கும். இதை டெய்லி வந்து எடுத்து வைக்கிறது வந்து என்னோட ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நான் எவ்வளோ தான் வந்து சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஷூ இதெல்லாத்தையும் அப்படியே கழட்டி தான் வச்சுருவாங்க. பட் நான் வந்து ஒவ்வொரு தடவை வீடை கூட்டும் போது இதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. ஏன்னா முன்னாடி வந்து ஓப்பன் பண்ண உடனே இருக்குமா, ஸோ அதனால் இதை பார்த்தாலே வந்து கொஞ்சம் நான்லாம் டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் டெய்லி எடுத்து வச்சிடுறது. ஸோ தேவையில்லாத ஷூ இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அப்படியே வந்து அந்த ஷூவையும் நம்ம அந்த பேராக இருந்ததுன்னா நம்ம அந்த கண்டெய்னர்லேயே வந்து போட்டு விட்டுறலாம், ஒரு தனியாக ஒரு கவர் போட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு குர்த்தா தான், பேண்ட்டு தனியாக தான் நான் வந்து வாங்கினேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கினேன். மதுரையில் வந்து சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். 300 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் பேண்ட்டு. அண்டு இந்த குர்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து நான் தெரிஞ்சதுன்னா டேக் பண்ணுறேன். அண்ட் இதோட லிங்க் கிடச்சதுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு வயலட் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப தேடின ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ்ஸே அமையாது. ஸோ அதனாலே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்த உடனே ஆர்டர் போட்டுட்டேன். வந்ததும் வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் இது வந்து முன்னாடி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் பின்னாடி சைடில் வந்துட்டு ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ எம்ப்ராய்டரி வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி தெரிஞ்சது, பட் எனக்கு அது சரியாக தெரில. அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 நல்ல ஒரு சைனீஸ் காலரில் இருக்குது. ஸோ முன்னாடி ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி வருது அப்படின்றதுனால சூப்பராகவே இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றதுனால நான் ஒயிட் காட்டன் பேண்ட்டோட பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்பவே வந்து
கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல் தான் சொல்லலாம். ரயான் ப்ளஸ் காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு குர்த்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.